ஹலோ காய்ஸ் ஐயனா துணையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் சோழனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு அவங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினாங்க என்றதால் அவங்க வீட்டை விட்டு போகிறாங்க. போகும்போது பின்னாடியே நிலாவும் போகிறாங்க. இதை பார்த்ததுக்கு சேரனுக்கு ஒரே கவலையாக போச்சு. என்னது அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிலாவுமே இப்படி பண்ணுறாளே, என்ன நடக்குது என்ற மாதிரி பார்க்குறாங்க. பல்லவன் போய் சேரனுக்கு சொல்கிறாங்க, என்னென்னா அண்ணியுமே இப்படி பண்ணுறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது நிலா ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வராங்க. சேரனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அண்ணா எதையுமே நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. சோழன் ரொம்பவே கவலையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னை நம்பலை என்ற கோவத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள ஆறுதல் படுத்தி 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். மற்றபடி இந்த வீட்டை விட்டெல்லாம் அவங்க போகிற அளவுக்கு நான் விட மாட்டேன், நீங்கள் யோசிக்காதீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியம்மா என்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. வரும்போது சோழன் காரில் உட்காந்துருக்குறாங்க. எதுக்குங்க காரில் உட்காந்துருக்குறீங்க என்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. என்ன காரில் உட்காந்துருக்காம வேற எங்கே உட்காந்துருக்கிறது? அதுதான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேனே, அப்போ காரையும் கொண்டு தானே போகணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் பைக்கில் போட்டு வரலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பைக்கில் போட்டு வரலாமா? நான் எல்லாம் வரமாட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பைக்கில் போகலாம், எங்கேயாவது போய் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா காரை எடுத்துகிட்டு போகலாம், சரியா? இப்படி திடீரென்று வர சொன்னால் நான் இப்படி வாரது என்ற மாதிரி சொன்னோன்னே சரி என்று சொல்லி சோழனுமே பைக்கை எடுக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் பைக் ஓட்ட வேண்டாம், பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க, இந்த கோவத்தில் போய் யாரோடையாவது மோதி விட்டுடுவீங்க, நானே பைக் ஓட்டுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நீ பைக் ஓட்ட போறியா என்ற மாதிரி சோழன் கேட்குறாங்க. ஆமாங்க, என்ன நீங்கள் தானே பைக்கே எனக்கு சொல்லி தந்தீங்க, இப்போ நீங்கள் பைக் ஓட்ட போறியான்னு கேட்குறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை, இவங்க எல்லாம் என்னை நம்பாத அளவுக்கு நான் நிலா உன்னை நம்பாமல் எல்லாம் இல்லை, நான் நல்லாவே உன்னை நம்புகிறேன், அதனால் பயம் இல்லாமல் உன்னை பைக்கில் நான் ஏறுறேன், நீ எங்கேயும் கொண்டு போய் இந்த பைக்கை மோதினா கூட எனக்கு பயம் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், நான் பைக்கை கொண்டு போய் எங்கேயாவது மோத போகிறேன்ற மாதிரியே பேசுகிறீங்க, இப்படி நம்பிக்கை இல்லாமலா பைக்கில் ஏறுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது, நீ தாராளமாக பைக் ஓட்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, பேசாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் போவோமா என்ற மாதிரி கேட்குறாங்க. தாராளமாக போகலாமே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரி என்று சொல்லி நிலாவுமை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாமே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. சுற்றி பார்த்தா எல்லாருமே பாய்ஸாக இருக்குது. என்ன இதுக்குள்ள எப்படி நிலா இருந்து சாப்பிட்றது, வேறு ரெஸ்டாரண்ட் போகலாம் என்றுட்டு நிலாவுக்கு சொல்கிறாங்க. நிலா, வேறு ரெஸ்டாரண்ட் போவோமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், எதுக்கு, இங்கேயே நல்லா தானே இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எல்லாருமே பாய்ஸாக இருக்கிறாங்க, இதில் எப்படி நீ இருந்து உட்காந்து சாப்பிட்ற, அவங்க சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நாங்கள் நம்மட பாட்டிலேருந்து சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு அவங்கள பார்த்துட்டு இருக்கணும், நாங்கள் எங்கட வேலையை பார்த்துட்டு போவோம், நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொண்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் என்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுமே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா நிலாவுக்கு சோழன் சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே சாப்பிடு நிலா, நாங்கள் எங்கேயாவது போகணும், போய் எங்கேயாவது ஒரு வீடு பார்க்கணும், அந்த வீட்டில் இருக்கவே முடியாது, இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க வீட்டில் எப்படி இருக்கிறது, சேச்சே இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு தலையே சுற்றுது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு தலை சுத்தவே இல்லையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ விளையாடிட்டு இருக்கிற, நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், உனக்கு அந்த வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமென்று எனக்கு தெரியும், அதனால் ஏதாவது சொல்லி திரும்பவுமே அந்த வீட்டுக்கு என்னை கொண்டு போகலாம்னு நினைக்காத என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இருக்கவும் மாட்டேன், அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சதுன்றதை நீங்கள் யோசிக்கத்தானே வேணும், சும்மா எடுப்பில் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா, நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த வீட்டுக்காக பாடுபட்டிருக்கிறீங்க, அவங்க உங்களுக்காக பாடுபட்டுருக்குறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? இங்கே பாருங்கள், நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடன் யாருக்காக வாங்கினீங்க, சேரனுக்காக வாங்கினீங்க, அப்படின்னு சொன்னால் அந்த கடனை கேட்டு எங்கே வருவாங்க, இங்கே தானே வருவாங்க, வரும்போது என்ன நினைப்பாங்க, உங்களோட சகோதரங்கள் எல்லாமே, அதாவது சோழன் கடனை வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான், இதே ஒரு காரணமாக வச்சு போயிட்டான் போல இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை இந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் யாருமே வாழ மாட்டாங்க என்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கல்யாணம்
நடக்காமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம்ன்ற மாதிரி வந்து நம்பிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் வீட்டை விட்டு போனால் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருக்கிறவனையும் விட்டுட்டு ஓடிட்டான்ற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா சோழன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நிலா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவங்க நடந்து கொள்றதையும் பார்த்தனே தானே எப்படியெல்லாம் சொன்னாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுமே இப்படி சொல்கிறாங்க. என்னால் வந்து அதை தாங்கவே முடியலை, நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுவும் வந்து சேரன் நான் இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டோன்னே அவங்களால என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போச்சு. சரி, தன்னுடைய தம்பி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலாவது பேசாமல் விட்டுடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்குது. திடீரென்று அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்ன இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை சொன்னால் அவங்களால தாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு பிரச்சனையோடு தான் வருவீங்கன்னு அவங்க என்ன பார்த்துட்டா இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ சோளம் போட்டாங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீரென்று வந்து குடும்பமாக எல்லாருமே வாங்க, சோழன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சோழன் வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். அவங்க வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் என்ன குற்றம் சொல்லினதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை நிலா. ஆனாலுமே இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு நிலா, அதை ஒன்று கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, எல்லாருமே வந்து என்னை நம்பலை. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் என்னை ஏசினாங்க. அதை விடு, அந்த பொண்ணு என்னை பற்றி சொல்லவே இல்லை. அதையும் விடு, தான் தப்புறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவங்க யாருமே வந்து நம்பவே இல்லை. இல்லை சோளம் இப்படி பண்ணியிருக்கலாம், ஏண்டா சோளம் இப்படி பண்ணினேன், இப்படியான கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் நீ மட்டுமே நம்பினியே, என்ன காரணம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதான் சோளம், நான் ரொம்பவே உங்களை நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லுங்க. அதான் நிலா, எதுக்கு நம்பினேன், அவங்களே நம்பலை, நீ எப்படி நம்பின, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சோழன், நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி நிலா நீ நம்பின, எப்படி, எவ்வளவு நம்பிக்கை, என்னிலேயே இலக்கு இல்லாத நம்பிக்கை உனக்கு எப்படி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது நிலா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் நீங்கள் வெத்தே இல்லை. அதாவது வந்து உங்களை இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண வருவாண்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோழன். அதாவது வந்து உங்களை நம்பி யாராவது வீட்டை விட்டு வருவாங்களா, வராங்களன்னு சொன்னால் அவங்க முட்டாளாக தான் இருக்கும். அதனால் அப்படி ஒரு டவுட் எனக்கு வரவே இல்லை. அந்த பொண்ணு வாயை திறந்து சொன்னா என்ன, சொல்லலையேன்னு சொன்னா என்ன, நான் நம்ப இருக்கவே மாட்டேன். அதுதான் பேசாமல் இருந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் என்ன ரொம்ப நம்பினீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்கள விட மோசமான பதிலெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்கள் உங்கள் சொல்கிற பதில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு தெரியும் சோழன், நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சோழன் நிற்கிறாங்க, நானே இவ்வளோ தூரம் நிற்கலைங்க. எங்கே நிலா என்னையில் கோவப்பட்டு வீட்டை விட்டே போகிறா, மற்றவங்க தான் எனக்கு கூட உதவியாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நினச்சது அப்படியே மாறி நடந்துட்டுது. அதுதான் எனக்கு இவ்வளவு கோவம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, சாப்பிட்டு முடிஞ்சுதா என்ற மாதிரி வந்து நிலா கேட்குறாங்க. சாப்பிட முடியுதே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போகலாமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நிலா, போகலாம். அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க என்னை நினச்சி, அதனால் வீட்டுக்கே போகலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையாவது தீர்ந்துடும். அதை விட்டுட்டு கோவத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்களா, சேரண்ணா வந்து ரொம்ப கவலையில் இருப்பாங்க. சந்தா வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்களாவே போகலை, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்று நினைக்கும் போது அவங்க எவ்வளோ கவலையில் இருப்பாங்க. அப்படியான நேரத்தில் நீங்களுமே வீட்டை விட்டு போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரியும். சந்தா இல்லையேண்டு சேரனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குமான்னு எனக்கு தெரியும். ஆனால் நானுமே கேட்கணும்னு சென்னையில் சந்தாவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தகவல் தெரியலையே. அதைப்படி ஒரு துப்பாக்கியை காட்டி அவங்க மிரட்டி கூட்டிகிட்டு போக முடியும்? கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாக இருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி நல்லவங்களாக இருப்பாங்க? ஒரு அன்பால் வந்து ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது போனால் வந்து இவங்களா நான் போகிறேன்ட்டு போனாங்கன்னு சொன்னால் அது பரவாயில்லை. ஆனால் வந்து போகவே விருப்பமில்லாதவங்களை கட்டாயப்படுத்தி துப்பாக்கியை காட்டி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சரியாக இருக்குமா? அது சரி வருமா? அவங்கள நம்பி நாங்கள் சந்தாவை பேசாமல் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக சந்தாவை தேடி போகவே ஆகணும். மும்பைக்கு நான் போகணும் என்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க. சோழன், நானுமே அதை நினைச்சேன் சோழன், கண்டிப்பாக சந்தாவை தேடி போகணுமென்று நினச்சேன். அன்றைக்கு கல்யாணம் குழம்பினதுக்கு அடுத்த நாளே இதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நானுமே கூட வரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எது, நீ வந்து மும்பைக்கு வர போறியா? எதுக்கு?
அங்கே வந்து என்ன பண்ண போகிற? ஏன் என்னை பார்த்தா வந்து தைரியசாலி மாதிரி தெரியலையா? நான் வந்து சந்தாக்காக எதுவும் பேச மாட்டேனா? ஒரு பொண்ணை காணையிலேன்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்காக நான் வரக்கூடாதா? ஏன் எனக்கு சந்தாவில் பாசம் இல்லையா? இப்படி கேட்குறாங்க. ஏய், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நீ கோவப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் வந்து மோசமாக பேசலை. இங்கே பாரு, சந்தாவை கூட்டிகிட்டு போனவங்க கொஞ்சம் மோசமானவங்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து அவங்க பிரச்சனைக்குரிய ஆட்கள் மாதிரி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீ வந்தால் உனக்கு இனிமேல் நடந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதனால தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் போனால் உங்களுக்கு ஏதாவது நடக்காதா? உங்களை மட்டும் பத்திரமா விட்டுடுவாங்களா? சேரனோட தம்பி வராங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு விட்டுடுவாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது பண்ணத்தான் பார்ப்பாங்க. அதனால் பக்குவமாக அந்த விஷயத்தை பண்ண வேண்டியது உங்களோட முக்கியம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவசரத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதனால தான் நானுமே கூட வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி நல்ல வழியில் கொண்டு போவேன். அதுக்காகத்தான் வரப்போகிறேன்னு சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நானுமே வரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணா, உன்னை கண்டா பிரச்சனை பெருசாகும், அதனால் வேண்டாம். நான் அங்கே என்ன நடக்குது, எதுக்காக வந்து சந்தா கூட்டிகிட்டு வந்தாங்க, சந்தாவுக்கு திரும்ப இந்த வீட்டுக்கு வரதுக்கு விருப்பம் இருக்கா, என்ன நடக்குதுன்றதை பார்த்து முடிஞ்சால் சந்தாவை கையோடையே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இதுக்காகத்தான் நான் அங்கே போகவே போகிறேன். அது என்னுடைய முடிவாகவே இருந்தது. கல்யாணம் குழம்பின உடனேமே நான் இதை நினச்சிட்டு தான் இருந்தேன். நீங்கள் நினச்சிங்க அதை பற்றி நான் அக்கறையெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி, இந்த சிந்தனை முழுக்க அதில் தான் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டியும் சொல்கிறாங்க. ஆமாம் சோழா, நானும் அதை தான் நினச்சிட்ருக்கிறேன். மொத்தமாகவே எல்லாருமே போயிடுவோமா அங்கே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சச்சே, அப்படி போனால் ஏதோ நாங்கள் வந்து பிரச்சனை பண்ண வந்த மாதிரி வந்து நினச்சிடுவாங்க. அதனால் எல்லாரும் வேண்டாம், நானும் நிலா போயிட்டு வரேன் என்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.